ரிஷபத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் பேருக்கு தாங்க எங்களுக்கு சுக்கிரனோட ஆதிக்கம். சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி. ஆனால் ரிஷபம் வந்து பாருங்க எப்பயுமே காலபுருஷனுக்கே 2ஆம் பாவம் மேடம். எப்போ பாரு சம்பாதிக்கணும். 2ஆம் பாவத்தில் செவ்வாய் வந்து உட்காரும்போது பேச்சில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் இந்த காலத்தில் பொதுவாகவே ரிஷபத்து மேலே ஏகப்பட்ட ஒரு ப்ராப்ளம் வந்து எல்லாரும் க்ரியேட் பண்ணுவாங்க. நம்ம இவ்வளோ நாள் கண்டுக்கிறது இல்லை. இப்போ அந்த ப்ராப்ளம்லாம் பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு தோணும். தீபா அருளாளன் மேடமை நீங்கள் நேரில் சந்திக்கணும், அஸ்ட்ராலஜி ரீதியாக சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லேயும் நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது, அதையும் பயன்படுத்திக்கோங்க. ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடமை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி நீங்க பயிற்சி வகுப்புகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க, ஜோதிட பயிற்சி வகுப்புகள். அது ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். நிறைய பேர் எனக்கும் சொன்னாங்க, மேடமோட ஆன்லைன் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ரொம்ப சந்தோஷம் மேம். இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தையும் சரி ஜோதிடத்தையும் சரி மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நல்ல முயற்சி எடுத்திருக்கீங்க. அதுக்கு முதற்கன் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூம்மா. இன்னைக்கான டாபிக் வந்து மேம் செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் பயிற்சி வந்து இப்போ ஒரு 48 நாள் ஒரு லாங் பீரியட்ல தான் வருது. ஸோ இந்த 48 நாள் நடக்கக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்துல ஒவ்வொரு ராசிக்கும் சாதகமான விஷயம் என்ன, பாதகமான விஷயம் என்ன, இவங்க லைஃப்ல இந்த 48 டேஸ்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னா அது என்ன சம்பவமா இருக்கும், அந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு சாதகமா அல்லது பாதகமா. முதல்ல செவ்வாய் பயிற்சின்னு என்ன, ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க. கண்டிப்பாக மேடம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம், இந்த செவ்வாய் பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா வீர தீர பராக்கிரம குணாதிசயங்கள் பொருந்திய கிரகம் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் ஒருத்தவங்களுக்கு சுய ஜாதகத்தில் எக்ஸலண்ட்டாக இருக்கா அப்படின்னே வச்சுக்கோங்களேன். 100 பேர் இருந்தாலும் செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவங்க, செவ்வாய் உச்சம் அடைஞ்சவங்க, அவங்களோட ஆட்டிடியூட் பிஹேவியரில் வேறு மாதிரி இருக்கும். நான் சிங்கம் மாதிரி வந்து உட்காருவேன் அப்படின்றது தான் செவ்வாயினோட கேரக்டர். அதே மாதிரி அடங்க மறு அப்படின்றது செவ்வாயினோட கேரக்டர். நான் பாட்டு நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருப்பேன். என்னை லைட்டாக சீன்ன அப்படின்னா கூட பெரிய நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 தலை பாம்பு மாதிரி படம் எடுப்பேன் அப்படின்றதும் செவ்வாயினோட கேரக்டர். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் செவ்வாய் அப்படின்னாலே கோவம் வரும், டென்ஷன் ஆவாங்க, இரிட்டேட் ஆவாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் செவ்வாயினோட எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர்ஸ் நிறைய இருக்குது மேடம். நான் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா நானே வந்து வேணாம் அப்படின்னு யோசிச்சாலும் அதுலேருந்து பின்வாங்க மாட்டேன். நல்லதோ கெட்டதோ நான் செஞ்சு முடிச்சுடுவேன்ப்பா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் டூப்பர் கேரக்டர்ஸ் செவ்வாய் பகவானுக்கு இருக்க தான் செய்யுதுங்க மேடம். அப்போ இந்த செவ்வாய் பயிற்சி ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் ஏறக்குறைய 48 நாட்கள் செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். புதன் அவருக்கு சமமான ஆற்றல் பொருந்திய கிரகம். ஆக மிதுனத்தில் சஞ்சாரம் பண்ணி கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்கும் நீங்கள் கேட்ட மாதிரி சாதகமா பாதகமா அப்படின்னு கேட்டீங்க. அந்த மாதிரி சாதகமான பலன்களை கொடுக்க போறாரு. பாதகமான பலன்கள் கொடுக்கக்கூடிய ராசிகளும் இருக்க தான் செய்யுது. அப்படி பாதகமான பலன் அப்படின்னா அதை என்ன பண்ணால் செவ்வாய் பகவான் பிரீத்தி ஆவார், அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம இந்த பதிவில் சொல்லலாம் மேடம். சூப்பர் மேம், ரொம்ப அழகா சொன்னீங்க. செவ்வாய் பயிற்சினா என்ன, எப்ப செவ்வாய் பகவான் பயிற்சி ஆறாரு அப்படின்னு ரொம்ப நல்ல தகவல் கொடுத்தீங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு ராசியா செவ்வாய் பயிற்சியோட அந்த பலாபலன்கள் என்ன, சாதகம் என்ன, பாதகம் என்ன, என்ன சம்பவம் நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் மேம். கண்டிப்பா மேம், கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ரிஷபராசி நேர்களுக்கு. ரிஷபராசி நேர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்ன ஒரு சம்பவத்தை கொடுக்க போகுது, அந்த சம்பவம் அவங்க லைஃப்ல சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமான்னு மக்களுக்காக சொல்லுங்க. கண்டிப்பாக மேடம். பொதுவாக ரிஷபத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் பேருக்கு தாங்க எங்களுக்கு சுக்கிரனோட ஆதிக்கம். சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி. ஆனால் லைஃப்பில் ஹாப்பினஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்ஜாய்மெண்ட், லைஃப்பில் வெறும் சந்தோஷம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் அப்படின்னாலே சந்தோஷத்தினுடைய காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க மேடம். அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அனுபவிக்கிறாங்களா, அங்கே ஒரு பெரிய வந்து குவரி இருக்க தான் செய்யுது. சரி, ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேடம் ராசி அதிபன் சுக்கிரன். சுக்கிரனுக்கு செவ்வாய் நட்பா பகையா அப்படின்னு சமமான ஆற்றல் பொருந்தியவர். அப்போ ஒரு சமக்கிரகம் என்ன மாதிரி பலன்களை கொடுப்பாரு அப்படின்னா மத்தியம பலன்களை சாலிடாக கொடுப்பார். சரிங்களா? சரி,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் எந்த பாவத்தில இருக்காரு? மிதுனத்தில இருக்காரு. மிதுனம் இவங்களுக்கு என்ன பாவம் அப்டின்னா 2ஆம் பாவம். தன, குடும்ப, வாக்குஸ்தானம் அப்டின்னு சொல்லுவாங்க. அந்த 2ஆம் பாவம் என்னென்னத்த சொல்லும் அப்டின்னா, ஒரு ஜாதகனுடைய செல்வம், அவரோட வசதி என்ன? அவரோட குடும்பம், அவரோட பேச்சு, அவரோட சேமிப்பு, அவர் சாப்பிடக்கூடிய உணவுகள், இதையும் சொல்லக்கூடிய பாவம் 2ஆம் பாவம். பொதுவா ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கலத்திர ஸ்தானாதிபதியும் செவ்வாய் தான். அயன, சயன, போஜன, மோட்ச விரையாதிபதியும் செவ்வாய் தான். அதாவது 7 மற்றும் 12க்கு அதிபன். இவர் 2ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படின்ற பட்சத்தில ரிஷபம் வந்து பாருங்க, எப்பயுமே காலபுருஷனுக்கே 2ஆம் பாவம் மேடம். எப்ப பாரு சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும். ஒரு செக்கு மாடு மாரி அப்படியே சுத்திட்டே இருக்கும். நடுவுல அவங்களோட ஹாப்பினஸ்க்காக அவங்க நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அட்ராக்டிவா இருக்கிறது, ப்ளசன்ட்டா இருக்கிறது அப்படிலாம் செய்வாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் சந்தோஷத்த குடுக்கும். அந்த மாரி ரிஷபத்துக்கு தான் ரொம்ப அழகா இருக்கிறது சந்தோஷத்த குடுக்கும். தன்னை அலங்காரம் பண்ணிக்கிறது சந்தோஷத்த குடுக்கும். எவ்வளோ உடம்பு முடியல அப்படின்னாலும், வெளிய வரும்போது இந்த பிள்ளைக்கா உடம்பு முடியலன்னு சொன்னேன், சும்மா ஜம்முன்னு வந்து நிக்கிதே அப்படின்னு மத்தவங்க சொல்றா மாதிரி தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீட்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுதான் உங்களுக்கு சந்தோஷத்த குடுக்கும். ஸோ 2ஆம் பாவம் செவ்வாய். 2ஆம் பாவத்தில செவ்வாய் வந்து உட்காரும்போது, பேச்சுல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷபம் இந்த காலத்தில பயங்கரமா பேசும். "நீ என்ன?" பொதுவா இந்த துலாம் பேசும்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? "வெட்டு 1 துண்டு 10" அந்த மாரி நாங்களும் பேசுவோம். ஒரு வார்த்தை சொன்னா போதும், "நீ எப்படி என்ன ஒரு வார்த்தை சொல்லிடலாம்? நான் 10 வார்த்தை சொன்னா தான் எனக்கு மனசாரும்." பொதுவா ரிஷபம் இந்த மாரி கேரக்டரா கிடையாது. ரிஷபம் எப்பயுமே வந்து கூல் பெர்சனாலிட்டி, சாஃப்ட். தான் உண்டு, தான் வேலை உண்டு அப்படின்னு சிவனேன்னு இருக்கக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா ரிஷபம். ஆனா என்ன பண்ணுவாங்க, சிவனேன்னு இருக்கிறவங்கள நம்ம பாட்டுன்னு குத்தி, 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 குத்தி காயப்படுத்துறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல ரிஷபத்தால பொறுக்க முடியாது. இப்ப இந்த 48 நாளும் ரிஷபம் வந்து பார்த்தீங்கன்னா, "என்னால முடியல. நீ எல்லாம் என்ன என்னன்னா அடிமையா நினைக்கிறியா? அடிமையா ட்ரீட் பண்றியா?" அப்படின்ற மாரி கணவர்கிட்ட சண்டை போடுறது. அவங்க 2 வார்த்தை பேசினா, இவங்க 20 வார்த்தை பேசுவாங்க. பேசுங்க, பேசுங்க. ரிஷபத்த பொறுத்தவரைக்கும் எப்பயுமே பேசுங்க. அடங்கி, 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 அடங்கி குனிஞ்சு, குனிஞ்சு, குனிஞ்சு கூணு வளைஞ்சிருச்சும்மா. விட்டு குடுத்து, விட்டு குடுத்து வாழ்க்கையே விட்டு குடுத்துட்டோம். அப்ப நமக்கு அப்படின்ற ஒரு அங்கீகாரம், எனக்கு, நான் செஞ்சது. இப்ப நெறைய ரிஷபம் வந்து பாருங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனா குடும்பத்தில கொத்தடிமையா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என் கணவனுக்கு அடிமை, என் மாமியாருக்கு அடிமை, இந்த சமுதாயத்துக்கு அடிமை. சமுதாயம் எப்பயுமே யாரையுமே வந்து நல்லாவே சொல்லாது. வாழ்ந்தாலும் பொறுக்காது, தாழ்ந்தாலும் பொறுக்காது. அதுதான் சமுதாயம். அப்ப நம்ம சமுதாயத்துக்காக, கௌரவத்துக்காக, மரியாதைக்காக, இப்படி நெறைய விஷயத்துக்காக விட்டு குடுத்து, விட்டு குடுத்து, விட்டு குடுத்து வாழ்க்கையே தொலைச்சுட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் செவ்வாய் 2ஆம் பாவத்தில இருக்கிறது. குடும்பத்தில பயங்கரமா அதான் நான் தான் சொன்னேனே, வீட்டுக்கார் 2 வார்த்தை பேசினா 200 வார்த்தை பேசுவீங்க. குழந்தைங்க 4 வார்த்தை பேசினா 40 வார்த்தை பேசுவீங்க. இருந்தாலும் குழந்தைங்க மேல பாசம் அதிகம் இல்லையா ரிஷபத்துக்கு? 40 வார்த்தை பேசுவீங்க. இப்படி தான் செய்யணும். செஞ்சா சாப்பாடு போடுறேன். படிக்கிறியா? பாஸ் பண்றியா? சாப்பாடு சாப்பிடு. இல்லன்னா எங்க கிளம்புறியோ கிளம்பு. எப்படி போய் என்ன பண்றியோ பண்ணு. பன்னி மேய், மாடு மேய் அப்படின்ற அளவுக்கு கோவப்பட்டு கத்துவீங்க. கத்துறது நல்லதா? ரொம்ப நல்லதும்மா. ஏன் அப்படின்னா, ரொம்ப நாளா அமைதியா இருந்தாச்சு. இப்ப கத்தல அப்படின்னா, நம்ம ஒருத்தவங்க இருக்கிறோம் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கவங்க மறந்துருவாங்க. நம்ம ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, குடும்பத்துக்கே துளசி செடியா இருந்தாலும், நம்மள களைச்செடியா தான் எல்லாரும் பாவிக்கிறாங்க. அப்ப நாங்க களைச்செடி இல்ல, இந்த துளசி வீட்ல இல்லன்னா, உங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டமே இருக்காது அப்படின்னு புரிய வைக்கக்கூடிய காலகட்டம். பொதுவா கத்தாதீங்க. அதாவது கோவத்துல டென்ஷன் ஆயி கத்துறது, வீட்ல வந்து சண்டை போடுறது, பிரச்சனைக்கு காரணமா இருக்கிறது, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு தான் எல்லா அஸ்ட்ராலஜர்ஸும் சொல்லுவாங்க. ஆனா நான் மட்டும் ரொம்ப சிம்பிளா என்ன சொல்றேன் அப்படின்னா, ரிஷபத்துக்கு கோவம் தேவை. ரிஷபத்துக்கு ஆர்ப்பாட்டம் தேவை. ரிஷபத்துக்கு தான் அப்படின்ற அகங்காரம் தேவை. ரிஷபம் எனக்கு முன்னுரிமை குடுங்க அப்படின்றது நீங்க கேட்கணும். அத்தனையும் நீங்க இப்ப கேட்பீங்க. ஏன்னா செவ்வாய் 2ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால. அதே மாரி பொதுவாவே நமக்கு கொஞ்சம் இனிப்பா இருக்கு. ஸ்வீட்ஸு அந்த மாரி கொஞ்சம் நல்ல ஒரு நெய் போட்டது, இந்த மாரி ஃபுட்டெல்லாம் பிடிக்கும். இந்த காலகட்டத்தில நல்ல காரமா சாப்பிடலாம் அப்படின்னு தோணும். எனக்குன்னு நான் சேர்த்து வைக்கணும்னு தோணும். புரியுதுங்களா? சேர்த்து வைங்க. எனக்கு ஃபேமிலிக்காக நான் ரொம்ப பார்த்தாச்சு. எனக்குன்னு நான் வாழணும்னு தோணும். வாழுங்கம்மா. அ ஆனா வெளிய மத்தவங்க கிட்ட பேசும்போது மட்டும் எதுவுமே பேசாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாவே ரிஷபத்து மேல ஏகப்பட்ட ஒரு ப்ராப்ளம் வந்து எல்லாரும் கிரியேட் பண்ணுவாங்க. நம்ம இவ்வளோ நாள் கண்டுக்கினதில்ல. இப்ப அந்த ப்ராப்ளம்க்குலாம் பதிலடி குடுக்கணும் அப்படின்னு தோணும். என்ன அவ அன்னைக்கு சொன்னா, நான் இன்னைக்கு போய் பேசலாம் அப்படின்னு தோணும். அதே மாதிரி நம்மள பகையா நினைக்கிறவங்க ஒரு வார்த்தை பேசினா நம்ம சரியா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபயர் பண்ணுவோம் அவங்க மேல. வேண்டாம். அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. வெளிய நம்மள கெட்டு போணும்னு நினைக்கிற டிக்கெட்டுங்களுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, முன்னுரிமை அப்படின்றது குடுக்காதீங்க. அதுங்கள நெனச்சு அதுங்களுக்காக கோவப்பட்டு, டென்ஷன் பட்டு, கத்தி நம்ம அப்புறம் ஃபீல் பண்ணுவோம். ஐய்யய்யோ! நம்ம கத்திட்டோமே!
இவ்வளோ நாள் இருந்த மாதிரி இல்லைல்ல, நம்ம ரொம்ப மாறிட்டோம்ல, நம்ம எவ்வளோ அன்பானவங்க, நம்ம ஏன் இப்படிலாம் வந்து கத்துறோம் அப்படின்ற மாதிரி நமக்குள்ளே ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா நமக்குள்ளே எப்பயுமே ஏஞ்சல் தான் இருக்கா, பேய்க்குட்டி இல்லை. இப்போ பேய்க்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே அவங்க டம்ப் பண்ணி வச்சிருந்த கோவம் பேய்க்குட்டியாக வரும். மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, ஆனால் வெளியே யார்கிட்டயும் பேச வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அம்பிகையை நினச்சிக்கோங்க. வெளியே யாராவது நம்மக்கிட்ட வந்து வலிய நல்ல சந்தோஷமாக பேசினா கூட அம்பிகையை நினச்சிக்கோங்க. அம்மா எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோடி அம்மா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, ரிஷபத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்ன சம்பவம் நடக்க போகுது, எனக்குள்ளே இருக்க பேய்க்குட்டி வெளியே வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். இதுதான் நமக்கு நடக்கக்கூடிய சம்பவம். இது சாதகமான பலன்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இது பாதகம்னு சொல்கிறதுக்குல நமக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம ரொம்ப நாள் கழித்து வாழ போகிறோம் அப்படின்னு சொல்ல. 48 நாள் நம்மளுக்காக வாழ்ந்துக்கலாமா? வாழ்த்துக்கள். சூப்பர் மேம், ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். 48 டேஸ் ரிஷபம் அவங்களுக்கான லைஃபை வாழ போறாங்க, அதுவும் சந்தோஷமா வாழ போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல ஒரு தகவல் மேம். நன்றி. நன்றி மேம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டுல யாராவது கண்டிப்பா இந்த ராசியா இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் இந்த பதிவை பார்க்க சொல்லுங்க. அதே மாதிரி தீபா அருளாளன் மேடமை நீங்க நேர்ல சந்திக்கணும், அஸ்ட்ராலஜி ரீதியா சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லயும் நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.